வணக்கம் மாணவர்களே. 8ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம யூனிட் 7 அலகு 7 நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். மேக்னிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய காந்தவியல் அப்படிதானே. ஸோ அந்த காந்தவியலை காந்தம்னா என்ன, அந்த காந்தம் அப்படி ஏன் பேர் வந்துச்சு, அந்த மேக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதைலாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் காந்தத்துடைய பண்புகள் என்ன, டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் அந்த அட்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஈர்க்கும் பண்பு, விலக்கும் பண்பு, அப்புறம் திசைக்காட்டு பண்பு, இதெல்லாம் பத்தி பார்த்தோம். அப்புறம் இந்த காந்தப்புலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் போன கிளாஸை கொடுத்துருந்தேன். தட் இஸ், ஒரு காந்தத்தை சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு புலம் இருக்கும், ஃபீல்டு இருக்கும். அதை நீங்க எப்போ உணரலாம் அப்படின்னீங்கன்னா, ஒரு காந்தத்து பக்கத்துல இன்னொரு காந்தத்தை கொண்டு வரும்போது குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் தான் நீங்க அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் பார்ப்பீங்க. ஈர்க்கிறதையோ இது விளக்குறதையோ பார்ப்பீங்க. அப்படிதானே? ரொம்ப தள்ளி வச்சுக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா வராது. ஸோ அந்த ஒவ்வொரு காந்தத்துக்கு உண்டான அந்த புலம் தான் காந்த புலம், மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட நாம இன்னைக்கு போறோம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு காந்த பொருட்கள்லயே கொஞ்சம் வகைப்படுத்துவாங்க, 3 வகை. அது உங்களுக்கு ஹையர் கிளாஸ்லயும் வரும். அதனால இந்த கிளாஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த அனிமேஷன்லாம் காட்டும், அதுலயே உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். ஓகே. ஸோ கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாடி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அதாவது பொதுவாக மாடுகள் அதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு, புல்லு மேயும் அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த புல்ல மட்டும் தான் மேயுமா? அதுக்கு ஒரு மாதிரிலாம் கிடையாது. இது வேணா இதுதான் அப்படிலாம் கிடையாது. அது கூட சேர்த்து அது என்ன, அது ஒரு உயிரினம் தானே. புல்லோட சேர்த்து சில சின்ன இரும்பு கம்பி இல்லைன்னா ஆணிகளை கூட முழுங்கிடுமா? எஸ், நடக்கு. அடுத்தானே, ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ இரும்பு கம்பி இல்லைன்னா ஆணிகளை அது முழுங்கிடும். அப்ப அது என்ன பண்ணும்னா, கண்டிப்பா ஆணி உங்களுக்கு அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த புல்லு சாப்பிடுற மாதிரி டைஜஸ்டிவ் இதெல்லாம் செரிக்குமா அது? கண்டிப்பா செரிக்காது. அப்படிதானே? கண்டிப்பா அதை சேதப்படுத்திடும். செரிமான பகுதியை டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அடிப்பாங்க, அதை பயங்கரமா சேதப்படுத்திடும். ஸோ நம்ம மருத்துவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அல்னிகோ கவ் மேக்னட்ஸ் அப்படின்னு ஒன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உருளை வடிவ காந்தத்தை, இப்படி இருக்கும் உருளை வடிவ காந்தத்தை, அல்னிக்கோ, அந்த பேரை பார்த்துக்கோங்க, அல்னிக்கோ கவ் மேக்னட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உருளை வடிவ காந்தத்தை மாட்டுக்கு கொடுத்து முழுங்க வைப்பாங்களாம். என்ன சார், திருப்பி முழுங்க வைக்காங்களா? எஸ் வா. என்ன பண்றது, முள்ளாதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்லாங், ஒரு பழமொழி சொல்லுவோம். அதே தான், அப்படிதானே, ஒரு சொல்லவடை உண்டு. அதே மாதிரிதான். சோ இந்த காந்தத்தை முழுங்க வைக்காங்க. அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது மாட்டோட வயிற்றுல போய் தங்கிடும். அப்புறம் மாடு இது வரைக்கும் தெரியாம சாப்பிட்ட அந்த இரும்பு பொருட்கள் இருக்குல்ல, அந்த இரும்பு பொருட்களை இந்த காந்தம் அந்த இரும்பை ஈர்த்து வச்சுக்கிடுமா. சரிங்களா? அதுக்கப்புறம் மாடு சாப்பிடுது. ஏற்கனவே அங்கங்க இருந்த அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இரும்பு அது என்ன பண்ணினா அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிடுது, ஈர்த்து வச்சுக்கிடுது. இதனால உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா, இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட், செரிமான பகுதி பாதிக்காது, அந்த மாட்டோட உடம்புக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு சின்ன காந்தம் ஒரு உயிரையே காப்பாத்துது. கரெக்டா? ஆச்சரியமான தகவல் தானே இது. ஓகேவா? ரைட். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு காந்தம் அப்படிங்கும் போது, ஒரு காந்தத்தை சுத்தி ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான். சரியா? ரொம்ப தள்ளிலாம் இல்ல, ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான் உங்களுக்கு காந்தப்புலம் இருக்கும். குறிப்பிட்ட பரப்பு வாரியா வரைக்கும் இதோட ஈர்ப்பு விசை இருக்கும். சோ இதை எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்களே வீட்டுல பண்ணலாம். ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒயிட் பேப்பர் எடுத்துட்டு அடியில சட்ட காந்தம் அந்த பார் மேக்னெட்டை வச்சுக்கோங்க. பேப்பர் மேல இரும்பு தூளை அப்படியே தூக்கி போடுங்க. இப்ப இதான் ஒயிட் பேப்பர் அப்படின்னா, அந்த பார் மேக்னெட்டுக்கு அடியில மேல நீங்க அந்த இரும்பு துகள்கள், அதாவது அயான் ஃபில்லிங்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. தூவி மெதுவா தட்டுனா அது அழகா அப்படியே கோடு மாதிரி இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கே வரும். அப்படி கோடு மாதிரி அழகா வந்துடும். சரியா? வளைவான கோடுகள், கர்வ்டு பேட்டர்ன்ஸ் மாதிரி அரேஞ்ச் ஆகும். ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கலாம். காந்தத்துக்கு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் இருக்கு. அண்ட் அந்த காந்த புலத்தை புரிஞ்சுக்கிறதுக்காண்டி காந்த விசை கோடுகள், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படிங்கிற டிரா பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அப்படி லைனா அப்படி போட்டு வைப்பாங்க.
புரியறக்காண்டி, நம்ம அப்சர்வ் பண்றதுக்காண்டி, நம்ம பார்க்கறக்காண்டி. ஏன்னா காந்தப்புலத்தை உங்களால கண்ணால பார்க்க முடியாது. அப்படிதானே? ஸோ அதனால அப்படி இது பண்றோம். ஸோ இந்த காந்த விசை உணரக்கூடிய அந்த பகுதியை தான் நாம மேக்னெட்டிக் ஃபீல்ட் அல்லது காந்தப்புலம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப நம்ம சென்டிமீட்டர் அப்படின்னு ஒரு அலகை யூஸ் பண்ணுவோம் நீளத்துக்கு. கரெக்டா? ஓகே. கிலோகிராம் கிலோகிராம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கிராம் கிலோகிராம் நான் மொத்தமா சொல்றேன். எஸ்ஐ யூனிட் மட்டும் சொல்லல, பொதுவா நான் யூனிட் சொல்றேன். எஸ், மாஸ், நிறை. கரெக்ட். டைமுக்கு மினிட்ஸ், ஹவர்ஸ், செகண்ட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம், பொதுவான அலகுகள். அதே மாதிரி இந்த காந்தப்புலத்தை அளக்கிறதுக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அளக்கிறதுக்கு ஒரு யூனிட் இருக்கு. அதுதான் டெஸ்லா. இந்த சயின்டிஸ்ட் டெஸ்லா அவருடைய பேர்ல வச்சிருக்காங்க, டெஸ்லா அல்லது காஸ். தமிழ்லயும் டெஸ்லா, காஸ் அப்படின்னு வரும். சரிங்களா? அந்த யூனிட்டை பயன்படுத்துவாங்க. ரெண்டுல எதுசா பயன்படுத்துவாங்கன்னா அதுக்கும் ஒரு ஒரு இது உண்டு. 1 டெஸ்லா ஈக்குவல் டு 10,000 காஸ், அதாவது 10⁵ காஸ் அப்படின்னு போடுவாங்க. உங்க பெரிய பெரிய கிளாஸ்லாம் அது வரும். அடுத்தனா ஏன்னா 10⁵ நீங்க வந்து சாரி 10⁴ சரியா? 10⁴ காஸ். இப்போ இந்த டெஸ்லா அப்படிங்கிறதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் காஸ் அப்படிங்கிற யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்தந்த இடத்துல நீங்க பின்னாடி பெரிய கிளாஸ்ல அதெல்லாம் உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ 1t = 10⁴g அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஷார்ட்டா வந்து டி அப்படிங்கிறதையும் போடுவாங்க, இதை ஷார்ட்டா ஜி அப்படின்னு போடுவாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ரைட். இதை மாதிரி நீங்க ரிவர்ஸ்லையும் கொண்டு வந்துடலாம். இது வந்து காந்த புலத்தை அளக்கிறதுக்கு பயன்படக்கூடிய எஸ்ஐ அலகு, ஒரு அலகு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்ஐ அலகு தான், பட் இப்போ நான் குழப்ப வரும்ல உங்களை எஸ்ஐன்னு சொல்லிட்டு, அதனால அலகு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 டெஸ்லா = 10,000 காஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ காந்தப்புலத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ட்ரேசிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது ட்ரேசிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா ஒரு காந்தப்புலத்தை நம்ம வரையணும். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா காம்பஸ் நீடில கொண்டு வராங்க. அது நானும் உங்களுக்கு ஒரு இதை காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே போவோம். காந்த ஊசி. சரியா? காம்பஸ் காந்த ஊசி. காந்தத்தோடைய 2 முனைகள் இருக்கும். சவுத் போல், நார்த் போல், வடமுனை தென்முனை அப்படின்னு தெரியும். அப்படிதானே? தென்முனை வடமுனை அப்படின்னு தெரியும். அப்போ இந்த காம்பஸ் நீடில நீங்க இந்த காந்த பக்கத்துல கொண்டு வரீங்க. சரிங்களா? காந்தத்தோடைய வடமுனை, அதாவது நார்த் போல் பக்கத்துல ஊசியை ஃபர்ஸ்ட் வைக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த ஊசியை வைக்காங்க. அது காட்டும் புள்ளியை குறிச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? அப்படியே இப்படி இதை ரொட்டேட் பண்ணி இங்க கொண்டு வராங்க. இங்க அதோடைய அந்த காந்த ஊசி டைரக்ஷன் மாறி இருக்கும். ஸோ அங்கே இப்படி வர வழியிலலாம் புள்ளியை குறிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சைடு குறிக்கிறாங்க. இந்த மாதிரி புள்ளியை குறிச்சுக்கிறாங்க. ஸோ ஃபைனலா கோடு மாதிரி வரையும் போது இப்படி வருதான், இப்படி வருது. சரியா? இப்படி வரும். ஒரு கர்வ்டு லைன், ஒரு வளை கூட வரும். இததான் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தத்து பக்கத்துல இந்த விலகல் அதிகமா இருக்கும், தூரம் போக போக உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். கிளியரா? ஓகே ரைட். ஸோ இதை இப்போ நான் சொல்லிட்டேன், பட் நீங்க ஒரு அனிமேஷன்ல பார்த்தாதான் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் அதை வந்து இப்போ காட்டுறேன். இப்போ நம்ம சொன்னதை இதுல பார்க்க போறோம். ஸ்கிரீன் வந்துட்டாப்பா. இப்போ உங்கள்கிட்ட சட்டக்காந்தம் இருக்கு, பார் மேக்னெட். நான் சொன்னா சவுத் போல், நார்த் போல், தென்முனை வடமுனை இருக்கு. இந்த சைடு இந்த இதுதான் காம்பஸ். சரிங்களா? அதுலயும் தென்முனை வடமுனை இருக்கும். ரெட் கலர் வந்து நார்த் போல் அப்படி வைப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி முனைகள் வந்து, அதாவது சேம் போல்ஸ் வந்து ரிப்பல் பண்ணும், வேற வேற முனைகள் அட்ராக்ட் பண்ணணும். லாஸ்ட் கிளாஸ் படிச்சிருக்கோம். சரியா? இப்ப பாருங்க, இந்த காந்தம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் காம்பஸ்ல இப்படிதான் இருக்கும். இந்த பாருங்க, காம்பஸ் இந்த வித விளக்கமும் இல்லை. அப்படிதானே? இப்ப நான் பக்கத்துல கொண்டு வரேன் பாருங்க. நான் பக்கத்துல கொண்டு வரேன், விலகல் அடிக்க போறேன். ஏன்னா இது இப்போ ஆப்போசிட் போல், அதெல்லாம் அட்ராக்ட் ஆகுது. இப்போ நான் அப்படி கொண்டு போகும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு புள்ளியை குறிச்சுக்கிட்டேன்.
இந்த இடத்துல ஒரு புள்ளி. சரியா? இந்த இடத்துல அப்படி ஒரு புள்ளி. ஓகே. அடுத்து அப்படியே டிஃப்ராக்ஷன் ஆயிருக்கு பாருங்க. சரியா? சரி, ஒரு புள்ளி. சும்மா ஒரு ஒரு ரஃபா தான் நான் ட்ரா பண்றேன். அப்போ இந்த இடத்துல அப்படியே மாறுது. அப்படிதானே? அப்போ இங்க நான் ஒரு புள்ளி. இது அப்படியே கொண்டு வரீங்க. இங்க இப்ப பாருங்க, அப்படியே சவுத்துக்கு நார்த்து வருது பாருங்க. மாறுது பாத்தீங்களா? அப்ப இங்க நான் ஒரு புள்ளி. இந்த மாதிரி சும்மா அப்படியே வச்சுக்கிட்டு இதை இங்க கொண்டு வரேன். இப்ப பாருங்க, அட்ராக்ட் ஆயிரும். இப்படி ஆயிரும். அப்ப இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி. ஸோ இதே மாதிரி நம்ம மேக்னெட்டை சுத்தி சுத்தி இந்த காம்பஸை கொண்டு வரும்போது ஃபைனலா இந்த லைன் எல்லாம், இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ கனெக்ட் பண்ணும் போது நம்மளுக்கு எப்படி வருதுன்னா எல்லாமே சேர்ந்து இப்படி வரும். எப்படி வரும்? அதுமாதிரி இந்த சைடு கொண்டு வரும்போது இப்படி வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. சரிங்களா? அப்படியே தனித்தனியாக தான் போகும். நம்ம டிராயிங் போட்டாலும் எப்படி ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. ஸோ அதை பார்க்கறதுக்கா நம்ம வந்து என்ன பண்றோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டில் கிளிக் பண்றோம். காந்த புலத்தை இருக்கு பாத்தீங்களா? அந்த நம்ம நீடில் மாறின டைரக்ஷன் அப்படியே போட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஒயிட் இங்க இருக்கு, அப்புறம் ஒயிட் இப்படி மாறுது 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 மாறுது. நான் எல்லா கோடும் அப்படி சேஞ்ச் பண்ணி பார்த்தா இந்த வாங்க இப்படி வருது. நீங்க எல்லா கோடையும் இப்படியே பொறுமையா உட்காந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நிறைய கோடுகளை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரு சட்ட காந்த சுத்தி காந்த புலம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டீங்க. அது மாதிரி நீங்க இங்க காந்த புலத்தை, அந்த காந்த புலம் இருக்குல்ல, நீங்க காந்தம் கொண்டு வரும்போது அப்படியே அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் காந்தப்புலம். அதாவது ஷேக் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? பாருங்க, கொஞ்சம் ஷேக் ஆகுதா? திருப்பி இதை பக்கத்துல கொண்டு வரலாம். பக்கத்துல கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே மாறும். அவ்வளவுதான், மாறிட்டு. ஸோ ஆப்போசிட் போல் வந்து அட்ராக்ட் ஆயிருக்கு. வேற வேற முனைகள் அட்ராக்ட் ஆயிருக்கு, ஈர்த்து கொள்ளுகிறது. அதை நீங்க ஒரு சட்டக்காந்த சுத்தி இதை பார்த்தீங்க, காந்த புலத்தை பார்த்தீங்க. கரெக்டா? ரைட். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். மேக்னெட்டிக் மெட்டீரியல்னா காந்த பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது நான் இப்ப காந்தத்தை வச்சுட்டு இந்த இந்த பேனா வைக்கணும், அட்ராக்ட் ஆகாது. அது உங்களுக்கே தெரியும். அடுத்தானே? ஒரு பிளாஸ்டிக் வச்சா அட்ராக்ட் ஆகாது. அடுத்தானே? அப்போ உங்களுக்கே தெரியுது காந்தத்தால எல்லா பொருளும் ஈர்க்கப்படவில்லை. அடுத்தானே? காந்தத்தால கவரக்கூடிய பொருட்கள் தான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். கிளியரா? இரும்பு ஆணி, இரும்பு ஆணி இருக்குல்ல, இரும்பு ஆணி அட்ராக்ட் ஆகும். கவராத கவரப்படாத பொருட்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், அதாவது காந்த பொருட்கள்னா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னா காந்தத்தால் கவரப்படா பொருட்கள். ஓகே, ரைட். ஸோ அதுக்கு நம்ம வந்து ரப்பர், பிளாஸ்டிக் இதெல்லாம் நம்ம வந்து இதுல சேர்க்கலாம். பிளாஸ்டிக் இதெல்லாம் இதுல நம்ம சேர்க்கலாம். அலிப்பான் அப்படி ரப்பர் அதெல்லாம் இதுல சேர்க்கலாம். ரைட். இது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான். ஆனா நம்ம இப்ப என்ன டீட்டெயிலா பார்க்க போறோம்? அந்த காந்த பொருட்களை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது காந்த பொருட்களை அதோடைய அணு அமைப்பு மூலம், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அப்புறம் காந்த புலத்துல அது எப்படி ரியாக்ட் பண்ணுது. சில காந்த பொருட்களை எடுத்து அதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அணு அமைப்பு, அப்புறம் காந்த புலத்துல எப்படி ரியாக்ட் பண்றத வச்சு 3 டைப்பா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டயா காந்த பொருட்கள். இருக்கா? தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் சேம் தான். நான் இங்கிலீஷ்ல அந்த ஹெட்டிங் எழுதுறேன். டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல், டயா காந்த பொருட்கள். சரியா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, அந்த காந்த புலத்துக்கு, காந்த புலத்துல இந்த டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல் தூக்கி வைக்கிறீங்கன்னா இந்த காந்த புலத்தோடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல காந்தம் ஆவாங்க. அது நான் உங்களுக்கு அனிமேஷன்ல காமிக்கிறேன். காந்தம் ஆவாங்க.
நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டிய என்னன்னா தங்கம், நீர், காற்று இதெல்லாம் இந்த இந்த கேட்டகரியில வரும். அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இவங்களுக்கு வெப்பத்தினால எந்த மாற்றமும் வராது. வெப்பம் கொடுத்தனால உடனே தங்கம் வந்து வேற மாதிரி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எல்லாம் காட்ட மாட்டார். அடுத்தது பாரா மேக்னெட்டிக் மெட்டீரியல், தமிழையும் பாரா காந்த பொருட்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்குறீங்கன்னா அதோடைய டைரக்ஷன்லயே என்ன ஆவாங்கன்னா காந்தம் ஆவாங்க. இதுக்கு அலுமினியம், பிளாட்டினம்னா எக்ஸாம்பிள். தமிழ் இங்கிலீஷ்ல அலுமினியம், பிளாட்டினம் தான். இவங்க வெப்பத்தினால பாதிப்படைவாங்க. பாராவை நம்ம வெப்பப்படுத்தினா பாதிப்படைவாங்க. சரிங்களா? இன்னொரு ஆள் இருக்காங்க, அவங்க தான் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஃபெரோ தமிழ்லயும் ஃபெரோ காந்த பொருட்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இவங்க ரொம்ப வலிமையான காந்தமா மாறுவாங்க. ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லணும்னா எம்எஃப் போட்டிருக்கேன். காந்த பொருட்கள் வைக்கிறீங்கன்னா ஒரு வலிமையான காந்தமா மாறுவாங்க. காந்தமாக மாறும் அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா? எக்ஸாம்பிள் இரும்பு, நிக்கல்லாம் இவங்க தான். இது இந்த கேட்டகரி தான். ஓகே, இவங்கள நீங்க வெப்பப்படுத்தினா, இரும்பையோ நிக்கலையோ வெப்பப்படுத்தினா என்ன மாறும்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோமா பாரா, சோ அதான் மாறிடுவாங்க. வெப்பப்படுத்தினா பாரா காந்த பொருளா மாறிடுவாங்க. அப்போ ஃபெரோவை நீங்க வெப்பப்படுத்தினா பாராவா மாறிடுவாங்க. அண்ட் எந்த டெம்பரேச்சர்ல, எந்த வெப்பநிலை இப்படி மாறுதோ அதுக்கு பேர் ஒண்ணு இருக்கு, அதுதான் கியூரி டெம்பரேச்சர். ஸோ நிறைய இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இப்பவுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க அதை ஹையர் கிளாஸ்லயும் படிப்பீங்க. கியூரி டெம்பரேச்சர் 12th வரைக்கும் இப்ப இருக்க 11th கியூரி டெம்பரேச்சர்லாம் உண்டு. ஸோ இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸி. சரியா? எந்த வெப்பநிலையில இப்படி மாறுதோ, எந்த டெம்பரேச்சர்ல இப்படி மாறுதோ அதுக்கு பேர் தான் கியூரி டெம்பரேச்சர். இப்போ நான் ஜென்ரலா ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இமேஜினைஸ் பண்றதுக்கு நான் ஒரு அனிமேஷன் காட்டுறேன், அதுதான் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் ஸ்க்ரீனை இப்போ ஷேர் பண்றேன். இப்போ ஸ்க்ரீன் வரும், வந்துட்டா? ரைட்ஸ். ஸோ நாம பார்த்த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் காந்த பொருட்களை பத்தி பார்க்க போறோம். நம்மளுடைய எவ்ரிடே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்ஸ் பின்னாடி, காந்தத்து பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். பேசிக்கலா எல்லா மெட்டீரியலுமே ஒரே மாதிரி காந்த புலத்துக்கு, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ரியாக்ட் பண்றது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன காந்த புலம் என்னன்னு தெரியும். ஸோ இப்போ இரும்பு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னா வேற ஒரு பொருள், தங்கம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். சரிங்களா? நீர் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். நம்ம ஏற்கனவே அதெல்லாம் வேற வேற கேட்டகரியில பார்த்தோம். அதுதான் சொல்றேன். ஸோ எல்லா பொருளும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றாது. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டியை பொறுத்து நம்ம 3 வகையா பிச்சதை பார்த்தோம். டயா மேக்னெட்டிக், பாரா மேக்னெட்டிக், ஃபெரோ மேக்னெட்டிக். அப்படிதானே? சரி, இதுல பாருங்க, அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, ஹெட்டிங் இருக்கா? டயா மேக்னெட்டிக் இதை நம்ம பார்க்க போறோம். ஸோ டயா மேக்னெட்டிக்ல பாத்தீங்கன்னா காந்தபுலத்துக்கு செங்குத்தாக நிற்கும், காந்தபுலத்துக்கு எதிரான திசையில் காந்தமாகும். நம்ம படிச்சோமா? வெப்பத்தால் பாதிக்கப்படாது. அலைன் பெர்பெண்டிகுலர் டு தி ஃபீல்ட், மேக்னடைஸ்ட் ஆப்போசிட் டு தி ஃபீல்ட், நாட் அஃபெக்ட் பை டெம்பரேச்சர். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, பிஸ்மத்து, தாமிரம், காப்பர், கோல்டு, தங்கம், நீர், இது எல்லாத்தையும் நம்ம இந்த கேட்டகரியில எடுக்கிறோம். இது கிளியர் ஆயிட்டா? சரி, இப்போ நான் இந்த மெட்டீரியல் எடுத்துக்கிறேன், இந்த மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். சரியா? இந்த நடுவுல டயான்னு போட்டிருக்கேன் பாத்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? சீரான காந்தப்புலத்தை வச்சிருக்கேன். அதாவது நார்த்து சவுத்துன்னு காமிச்சிருக்காங்க. அப்படின்னா அது மேக்னெட்டிக். அந்த மேக்னெட்டிக் நடுவில் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கு. அதுக்கு நடுவில் அந்த மெட்டீரியலை வச்சிருக்காங்க. வைக்கும் போது இது சீரா இருக்கு. அதாவது கோடுலாம் வந்து கரெக்டா அலைனா இருந்ததுன்னா அது பேர் சீரான புலம், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எங்கேயுமே வேல்யூ மாறாது, ஒரே வேல்யூயா இருக்கும். அதுதான் அர்த்தம். இந்த நார்த்து டு சவுத்து இந்த இதுக்கு நடுவில்
அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது இப்படி காமிக்கிறாங்க. நான் நடுவில் டயா வைக்கவுடனே செங்குத்தா நிற்கும். நிக்கா பாருங்க, நீங்களே பாருங்க. ஸோ ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா செங்குத்தா வந்து நிற்கும் சீரான காந்தப்புலத்துல. இப்போ சீரற்ற காந்தப்புலம்னா வேல்யூ வேற வேற வரும். அதாவது ஒரு இடத்துல அதிகம், ஒரு இடத்துல கம்மி அப்படின்னு வரும். அதனாலதான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வலிமை மிகு, அதாவது மிகு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்க வந்து குறை. அப்ப இங்க இது வந்து மேக்னெட் பக்கத்துல அதிகமா இருக்கும். மேக்னெட் தள்ளி போக 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 அப்படி குறையும். டயா மேக்னெட்டிக் பொருளை டயா காந்த பொருளை நான் வைக்கிறேன், செங்குத்தா தான் இருக்கு. ஆனா இங்கேயோ ஓரத்தள்ளி இருக்கலாம். ஏன்னா சீரற்ற புலத்துல நீங்க இந்த மாதிரி பொருளை வச்சீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, வலிமை மிகுந்த பகுதியில இருந்து ஃபர்ஸ்ட் இங்க தான் இருக்கும். வலிமை மிகுந்த பகுதியில இருந்து வலிமை குறைந்த பகுதிக்கு அப்படியே நவுந்து போயிரும். பாத்தீங்களா, ஆச்சரியமா இருக்கா? வலிமை மிகுந்த பகுதியில இருந்து வலிமை குறைந்த பகுதியை நோக்கி அப்படியே விலகி போயிரும். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, இங்க நீங்க மெட்டீரியல் வைக்கிறீங்க, மேக்னெட் ஆன் பண்ணிட்டு ஒரு அன்யூனிஃபார்ம், அதாவது நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட நீங்க கிரியேட் பண்றீங்க, சீரற்ற புலத்தை வைக்கிறீங்கன்னா உடனே என்ன ஆயிரும், அங்கிருந்து அப்படி விலகி போயிரும். இட் கெட்ஸ் ரிப்பெல்டு. இன்னொன்னு முக்கியமா நீங்க நோட் பண்ணணும், இந்த டயாவை நீங்க எவ்வளவுதான் ஹீட் பண்ணாலும் எந்த வித சேஞ்சும் காட்டாது, அமைதியா இருக்கும். சரிங்களா? டெம்பரேச்சருடைய பாதிப்பு இதுல இருக்காது. ரைட். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். அடுத்து என்ன அப்படின்னா பாராகாந்தம். சரியா? சோ பாராகாந்தம் எப்படி இருக்குன்னா, காந்தப்புலத்திற்கு இணையாக இருக்கும், வலிமை குறைந்ததுல இருந்து வலிமை மிகுந்த. சோ போனதுக்கு ஆப்போசிட்டா வலிமை மிகுந்த பகுதிக்கு போறோம், வெப்பத்தால் பாதிக்கப்படும். அலைன் பேரல் டு ஃபீல்டு, மூவ் வீக் டு ஸ்ட்ராங் ரீஜன் அஃபெக்ட் பை டெம்பரேச்சர். அலுமினியம், பிளாட்டினம், ஆக்சிஜன், குரோமியம், மேங்கனீஸ் இதெல்லாம் இந்த கட்டல சேர்ப்போம். இப்போ இதை நான் கிளிக் பண்றேன். பாரா வச்சிருக்கேன் பாருங்க, நார்த் டு சவுத் அந்த டைரக்ஷன் சீரான புலம். இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். யூனிஃபார்ம்ல பேரலா இருக்காரு, இணையா இருக்காரு. நீங்களே பாருங்க. அடுத்த காந்த புலத்தோட திசைக்கு இணையாக இருக்கிறார், பேரலா இருக்காரு. இது கிளியர் ஆயிட்டா? சரி. இப்போ இந்த அலுமினியம், ஆக்சிஜன் இதெல்லாம் இந்த பொருளை வைக்கும் போது இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட காந்த புலத்தை நீங்க ஆன் பண்றீங்க, யூனிஃபார்மா இருக்கக்கூடிய அந்த இது சீரான இந்த மாதிரி பேரலா மாறிடுவாரு. நீங்க வேற ஏதாவது டைரக்ஷன் வச்சீங்கன்னா இணையா மாறிடுவாரு. ஓகே ரைட். இதுல வந்து பெர்பெண்டிகுலரா நிக்காது, ஏன்னா போன இதான் பெர்பெண்டிகுலர் நிக்கும், இது பெர்பெண்டிகுலர் நிக்காது. இது கிளியர் ஆயிட்டு. இப்போ நான் சீரற்ற புலத்துக்கு வரேன். பாத்தீங்களா, நவுண்டு போகுது பாருங்க, நீங்களே பாத்தீங்க. நான் யூனிஃபார்ம் வைக்கும் போது டயாகாந்தத்துக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா பிஹேவ் பண்ணும். அதாவது வலிமை குறைந்த பகுதியிலிருந்து வலிமை மிகுந்த பகுதி எது, காந்தத்து பக்கம் தான், அந்த பகுதிக்கு அது நவுண்டு வரும். ஆனா இது டெம்பரேச்சருக்கு ஒரு பெரிய எனிமி. அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இதோட காந்த பண்புகள் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பாதிக்கப்படும். இது கிளியர் ஆயிட்டா? சரி. இப்போ அடுத்து நம்ம ஃபெரோ வரோம். ஃபெரோ காந்தம் இது வந்து இப்ப இதுல பார்த்துட்டு வரோம். ஃபெரோ காந்தம் அப்படின்னா காந்தப்புலத்துக்கு இணையாக நிற்கும், வலிமை மிகுந்த பகுதி நோக்கி விரைவாக நகரும், கியூரி வெப்பநிலையில் பாரா காந்தமா மாறும். நான் அதை சொன்னா பாரா காந்தம் அப்படி மாறுஞ்சோன்னா அந்த டெம்பரேச்சர் கியூரி டெம்பரேச்சர். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, இரும்பு, கோபால்ட், நிக்கல், எக்கு அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப கிளிக் பண்றேன். இப்ப சீரான புலத்துல இப்படிதான் இருக்கும், இணையா இருக்கும். அதாவது பாறை என்னமா இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்கா? ரைட். இப்ப சீரற்ற புலத்தை பாருங்க, பாருங்க ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆயிடுறாரு. நீங்க ஆன் பண்ண உடனே சீரற்ற புலம்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நான் யூனிஃபார்மா ஒரு இடத்துல அதிகமா இருக்கும், ஒரு இடத்துல கம்மியா இருக்கும். அப்ப எங்க கம்மியா இருக்கு எங்க அதிகமா இருக்கோ அந்த பகுதியை வச்சுதான் நம்ம முக்கியம். அந்த பொருள் வந்து குறைவான இடத்துல இருந்து டக்குன்னு எங்க அதிகமா இருக்கோ அந்த இடத்துக்கு அதே நவுண்டு ஓடிடும். இரும்பு, நிக்கலாம், நீங்க அதை பார்க்கலாம். நம்ம எக்ஸாம் பார்த்தோமா? எக்ஸாம்பிள் என்னெல்லாம் பார்த்தோம்? இரும்பு, கோபால்ட், நிக்கல், எக்கு இதெல்லாம் பார்த்தோம். சரியா? கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண போறேன். என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. கொஞ்சமா கூட்டிட்டு இருக்கேன். அப்படியே கூட்டிட்டே இருக்கேன். பாருங்க, கீழே வந்து ஒரு 600 டிகிரி செல்சியஸ்னா ஹாட்னு வந்து, அதுக்கப்புறம் கியூரி அருகில்னு வருது. ஏன்னா கியூரி அருகில்னா 700 அது வரும். 700 டெம்பரேச்சர், 700 டிகிரி டெம்பரேச்சர் அப்படியே மேல போகும். இந்த பாருங்க வீக் கலர் மாறிட்டா பாத்தீங்களா? அந்த கியூரி டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட அந்த 770 அந்த டைம்ல அந்த டெம்பரேச்சர் நீங்க ரீச் பண்ணீங்கன்னா, அந்த டெம்பரேச்சருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா, அந்த வெப்பப்படுத்துறீங்கன்னா 770 டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு வெப்பப்படுத்துறீங்கன்னா என்ன பொருள், ஃபெரோ வந்து
பாராவா மாறுனுச்சு. இரும்ப நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா அது பாரா காந்த பொருளா மாறிடும். பாத்தீங்க, அதை நீங்களே பாத்தீங்க. அடுத்ததான் கியூரி வெப்பநிலை தாண்டியது ஃபெரோ காந்தம் பாரா காந்தமா மாறியது. கிளியரா? இப்ப புரிஞ்சுதாப்பா? ஆனா பாராவுக்கும் ஃபெரோவுக்கு என்னது? நீங்க சீரற்ற காந்த புலத்தை வச்சீங்கன்னா வீக் டு ஸ்ட்ராங் தான் போகுது. குறையில இருந்து மிகுதி தான் போறோம். அதனால அங்கேயே தான் உட்காந்துருக்கும். இது கிளியர் ஆயிட்டா? இதை தான் நீங்க முக்கியமா கத்துக்கிட வேண்டியது. ஹையர் கிளாஸ்ல கண்டிப்பா இந்த டாபிக் வரும்போது உங்களுக்கு நல்லா இன்னைக்கு படிச்சது உங்களுக்கு அங்க புரியும். இது புரியுதா? சோ இந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ல என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஆஃப் மேக்னடிசம் அப்படிம்பாங்க. அதாவது காந்தவியல்ல இவர் தான் சூப்பர் ஸ்டாரா. ஃபெரோ காந்த பொருட்கள் அயான், கோபால்ட், நிக்கல் எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள். பாரா காந்த மாதிரி தான் இருக்கும், ஃபீல்டுக்கு இணையா தான் இருக்கும், பேரலா தான் இருக்கும். நீங்க பாத்தீங்க. ஆனா நான் யூனிஃபார்ம் ஃபீல்ட்ல ரொம்ப ஸ்பீடா ரேபிட்டா வலிமை மிகுந்த பகுதியை நோக்கி ஓடி வந்துரும், அட்ராக்ட் பண்ணி வந்துரும். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் நேச்சர். ஏன் அப்படி சார் ஓடி வந்துச்சு, அட்ராக்ட் ரொம்ப ஸ்பீடா அட்ராக்ட் ஆகி வந்துச்சுன்னா, ஏன்னா அதோடைய ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் நேச்சர், அதோடைய வலிமையான காந்த பண்புகள் தான் காரணம். சரியா? இப்ப இதுலயுமே இன்னொன்னு இருக்கு, களம் காட்சின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. சோ நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சாதாரண ஒரு இதுல வைக்கிறேன். களம் காட்சி அப்படின்னா இப்படி இதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு வராது, ஃபியூச்சர்ல அதாவது 12th அந்த டைம்ல வரும். இதுல என்ன சார் அம்புக்குறி அம்புக்குறியா போட்டிருக்காங்கன்னா, அதாவது அந்த இது இருக்குல்ல மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், ஸோ நம்ம ஃபெரோ காந்தம் அது உள்ள எப்படி இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காந்த களங்கள் மேக்னெட்டிக் டொமைன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே இப்படி இருக்கும். இதை பாருங்க, ஒரு மாதிரி எல்லா டைரக்ஷன்லயும் இருக்கும். சீரற்ற காந்தப்புலத்துல எப்படி வருமா? அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு காந்தப்புலம் கொடுக்கும்போது எப்படி மாறுது அப்படிங்கறலாம் இருக்கு. அது நீங்க ஹையர் கிளாஸ் படிப்பீங்க. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. இதெல்லாம் மேக்னெட்டிக் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, காந்த களங்கள். சரிங்களா? மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஓரளவு அலைன் ஆயிருக்கும். நம்ம வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணதான் உங்களுக்கு அதோடைய வேரியேஷனை நீங்க பார்க்கலாம். அதாவது நீங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. இந்த பாருங்க வருதா அலைன் ஆகுது பாத்தீங்களா? இதுதான், இது ஒரு நல்ல விஷயம் அதுல உண்டு. பட் உங்க புக்ல அது கிடையாது. சரிங்களா? சோ ஒரு ஸ்பெசிபிக் டெம்பரேச்சர் கியூரி டெம்பரேச்சர் தாண்டும் போது நீங்க என்ன நடக்கும் நீங்களே பாருங்க. என்ன பாருங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் சாதாரண டெம்பரேச்சர்ல நான் வந்து அந்த டொமைனை காமிச்சேன், அலைனா இருந்துச்சு. கொஞ்சம் கியூரி டெம்பரேச்சர் தாண்டும் போது உடனே அலைன்மெண்ட் மாறிடுறாரு. சரியா? ஃபேரோ பாராவா மாறிட்டார். ஸோ இந்த பாயிண்டையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு நீங்க இந்த 3 மெட்டீரியல் அனிமேஷனோட பார்த்தீங்க, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். கரெக்ட்? இதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இப்போ எதுவும் டவுட் இருக்கா? சரி, ஒரு 3 ஒன்னோடு பார்த்து போயிடலாமா? பார்த்துட்டு நம்ம இந்த 3 ஒன்னோட நான் இப்போ ஸ்கிரீன்ல காமிட்டுறேன். டக்குனு குயிக்கா நம்ம பார்த்தலாம். நீங்க படிச்சத வாட் இஸ் a யூனிட் யூஸ் டு மெஷர் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? காந்தப்புலத்தை அளக்க பயன்படும் அலகு எது? நியூட்டன், டெஸ்லா, ஜூல், ஆம்பியர். என்ன வரும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் காந்தப்புலத்தை நீங்க பார்த்தோம் என்ன அலகு? நியூட்டன் விசைக்கான அலகு, ஜூல் ஆற்றலுக்கான அலகு, எனர்ஜிக்கான அலகு, ஆம்பியர் கரண்ட்டுக்கான அலகு, மின்சாரம் எலக்ட்ரிசிட்டி. எஸ் ஜூல் தப்பு. டெஸ்லா எஸ் ஆப்ஷன் பி கரெக்ட். வெரி குட். ரெண்டாவது, which of the following is an example of ferromagnetic material? இது இந்த மாதிரி ஒன்னோட அடிக்கடி கேட்பாங்க. பாராவுக்கு ஒரு எக்ஸாம்பிள், டயாக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படி கேட்பாங்க. பின்வருவற்றில் ஃபெரோ காந்த பொருளுக்கு உதாரணம் எது? கோல்டு தங்கம், வாட்டர் நீர், அயான் இரும்பு, அலுமினியம். எது ஃபெரோவுக்கு ஒரு இப்போ லாஸ்டா பார்த்தோம்? ஃபெரோ கோல்டு பார்த்தோமா, இரும்பு பார்த்தோமா, வாட்டர் பார்த்தோமா, அலுமினியம் பார்த்தோம். எஸ் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அயான் இரும்பு. இரும்புக்கு இங்கிலீஷ்ல அயான். சரியா? அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே வெரி குட். இப்போ மூணாவது, the temperature at which ferromagnetic material becomes paramagnetic is called. நல்ல கொஸ்டின். ஃபெரோ காந்த பொருட்கள் பாரா காந்த பொருட்களா மாறும் வெப்பநிலை பேர் என்ன பேரு? பாய்லிங் பாயிண்ட் கொதிநிலை, கெல்வின் டெம்பரேச்சர் கெல்வின் வெப்பநிலை, கியூரி டெம்பரேச்சர் கியூரி வெப்பநிலை, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் மாறுநிலை வெப்பநிலை. சரிங்களா? நம்ம இன்னைக்கு கெல்வினை பத்தி எல்லாம் படிக்கல. எஸ் கியூரி டெம்பரேச்சர் கியூரி வெப்பநிலை தான் அதுக்கு உண்டான ஆன்சர். அவ்வளவுதான். இந்த மாதிரி அன்னன்னைக்கு படிக்கிறதுல ஒரு 3-4 ஒன்னோடு படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வேற எதுவும் டவுட் இருக்கா இன்னைக்கு நடத்துனதுல? ஸோ இந்த யூனிட் எல்லாத்தையும் நம்ம முடிச்சாச்சு. நம்ம அடுத்த கிளாஸ்ல ஒரு புது யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஓகே, டவுட் இல்லைங்களா? சரிப்பா. இன்னைக்கு படிச்சதை நீங்க வீட்டில் போயிட்டு ரீகால் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மற்ற டாபிக்கை பார்ப்போம். ஓகே, ஸோ கிளாஸ் நேசத வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.